நடவடிக்கை எடுக்கணும். இப்போ எப்படின்னா நடக்கிற பாதை இருக்கும்போது வேணும்னே 20 வண்டிக்காரன் அது மேலேயே ஏறி இறங்குவோம். அப்போ நடந்து போகிறவங்க எப்படி போவாங்க? குழந்தையில அவசரமாக ஸ்கூலுக்கு கிராஸ் பண்ணி அனுப்புகிறவங்க எப்படி அனுப்புவாங்க? இப்போ இதெல்லாம் மண்டையில் மூளை இருக்கிறவங்க ஒவ்வொரு அரசு அதிகாரியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த அந்த ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே இருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுடைய சட்ட ஒழுங்கு நடவடிக்கை ஒரு சட்டம் போட்டால் அந்த சட்டத்துலேருந்து மாறவே கூடாது. நீ வந்தால் மாறிச்சு, நான் வந்தால் மாறிச்சுன்னா ஒழுங்கு நடவடிக்கை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். நிறைய மரங்கள் இல்லைங்கிறது இன்னும் பெரிய வருத்தத்தை கொடுக்குது. காரணமே இல்லாமல் வண்டிகள் நிறுத்தக்கூட இடம் இல்லாமல் ரொம்ப நெருக்கடியாக கட்டடங்களை கொண்டு வர்றாங்கங்கிறது இன்னும் அதை விட வேதனையை கொடுக்குது. கார் நிறுத்தறக்கு இடமே இல்லாமல் வீட்டை கட்டுறாங்க, காருகளை ரோட்டில் நிறுத்துறாங்க. இப்போ மக்கள் எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க? தனக்கான தேவைகளை செய்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரையாரிட்டியான ஒரு பொருளை வாங்கி அங்கே நிறுத்தினா தவறில்லை. ஆனால் மக்கள் நடமாடுற பாதை யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன, ரோட்டில் தான் நிற்கிது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது யார் காதுகளுக்கெல்லாம் போகுதுன்னு தெரில, யார் காதுகளுக்கு சரியாக விழுகுது, யார் காதுகளுக்கு ரிமார்க்காக விழுகுதுங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இனி எந்த சட்டம் வந்தாலும் அதில் என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கவனித்து எடுக்கணும். அதே சமயம் இந்த ஒழுங்குகள் சரியாக நடக்கும்போதே 10 ஜனங்க ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தடுத்து எந்த இடத்துலையும் சில தவறுகள் நடக்கிறத குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். விளையாடுறக்கான கிரவுண்டு ஸ்பேஸு இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கிறக்கான தாட் இருக்காது. நீ நானும் சேர்ந்து விளையாடலாம், பிடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. விளையாட்டு திடல்களே இல்லை. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த பொது இடங்கள்